புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம். செங்கோட்டையன் இன்று இரவு இரண்டாவது முறையாக கோயம்புத்தூரிலிருந்து டெல்லி பயணம். என்ன நடக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியில்? ரெண்டே விஷயம்தான். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்து விட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா ஒரு கண்டிஷன் போட்டார், ஒரு நெருக்கடியை கொடுத்தாரு. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி ஆகியவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா நம்ம கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அடுத்த கட்டமாக பேசலாம் அப்படின்னு அங்கேயே முட்டுக்கட்டை போட்டு மூவரையும் அதிமுகவில் இணைக்க சொல்லி அமித்ஷா கொடுத்த அழுத்தம் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி இவர்களை அதிமுகவில் சேர்க்க முடியாதுங்க அப்படிங்கிறது திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அமித்ஷா கிட்ட கொடுக்கப்பட்ட ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை நீங்கள் மாநில பொறுப்பிலிருந்து நீக்குங்க, அப்போதான் நம்ம கூட்டணி குறித்து நம்ம ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு முடிவை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அழுத்தம் அமித்ஷாக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கட்டளையாக, ஒரு வேண்டுகோளாக, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு அமித்ஷா திட்டவட்டமாக மறுத்து விட்டார். அண்ணாமலை கட்சியிலிருந்து மாநில பொறுப்பிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயம்தான் பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய நெருக்கடி நிறைந்த சூழலாக பார்க்க முடிகிறது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அமித்ஷா ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இங்கே அடுத்த கட்டமாக யார் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்குறவர், அதிருப்தி கொடுக்குறவர், டென்ஷன் கொடுக்குறவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், அது எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம், மற்ற மூத்த தலைவர்களாக இருக்கலாம், அவர்கள் கொடுத்த சில தகவல் அடிப்படையில் செங்கோட்டையன் தான் இதற்கு சரியாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டஃப் கொடுக்குற வகையில் செங்கோட்டையை நம்ம பயன்படுத்தலாங்கிறதுனால தான் அமித்ஷா அடுத்த கட்ட நகர்வாக செங்கோட்டையனை டெல்லிக்கு வரவழைத்தாங்க. அது அவர் போய் பேசிட்டு வந்த பிறகு இன்று மீண்டும் கோயம்புத்தூரிலிருந்து இரண்டாவது முறையாக செங்கோட்டையன் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அங்கே என்னென்ன விஷயங்கள் பேசப்பட போகிறது, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து என்னென்ன தகவலை செங்கோட்டையன் அமித்ஷா கிட்ட கொடுக்க போகிறார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இருவரும் கைகோர்க்கிறார்களா? அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டு, அதாவது கட்சியுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பை செங்கோட்டையனிடம் வழங்கப்பட்டு, கட்சியுடைய இரட்டை இலை சின்னமும் செங்கோட்டையன் அவர் உரிமை கொள்ளக்கூடிய வகையில், அதிகாரம் கொள்ளக்கூடிய வகையில் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டு, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு பிளவு அதிமுகவில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறதான் தற்போது பரபரப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி இவர்களை இணைக்குவதற்கு திட்டவட்டமாக மறுத்ததன் அடிப்படையில் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார். நம்ம சொல்லியும் இவர் கேட்கல, அதனால நம்ம வேற ஒரு ட்ராக் தான் எடுக்கணும். மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்தது போல இங்கு ஏக்நாத் சிண்டேவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனை களத்தில் இருப்பதற்கு பல்வேறு திட்டங்களை பாஜக முன்னெடுக்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் இங்கு தமிழகத்தில் ஏக்நாத் சிண்டேவாக செங்கோட்டையன் செயல்பட போகிறாரா அல்லது வேறு யார் செயல்பட போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸும் மிகப்பெரிய அதிரடியான தகவல்களும் தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒரு அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிரடி கிளப்பக்கூடிய வகையில் அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை இன்னொரு பிளவு ஏற்பட்டு விடுமோ? இங்கே முன்பு ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தது. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் போக இப்போ இபிஎஸ் செங்கோட்டைனா, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ்ஸா? இப்போ இந்த மூன்று பிளவுகள் ஏற்பட்டால் அதிமுக தாங்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த இடத்துல என்ன முரண்பாடுகள், யாருக்கு என்ன செக் வச்சாங்க, யார் பிடிவாதம் பிடிக்கிறது, யார் எச்சரிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் தற்போது நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வாக ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையனும் கைகோர்க்க இருக்கிறார்கள். பொதுச் செயலாளராக செங்கோட்டையனும், முதல்வர் வேட்பாளராக ஓ பன்னீர்செல்வம் மாறி மாறி அவருடைய பொறுப்புகளை டெல்லி தலைமை அமித்ஷா இவர்கள் இருவரையும் வைத்து எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணி அவரை ஓரங்கட்ட நினைக்கிறார்களா? ஏன்னா இது ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்களை கட்சியில் இணைக்கணும், அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவா, ஓட்டுகளை சிதறாமல் அந்த அத்தனை ஓட்டுகளும் நம்ம பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் வரணுங்கிறது தான் அமித்ஷாவுடைய பாஜகவுடைய
மிகப்பெரிய அஜெண்டாவில் மிகப்பெரிய டார்கெட்டில் முக்கியமானது. இந்த இடத்துல கூட்டணி பேரங்கள் பேசுவதற்கு முன்பாகவே இவர்களை இணைக்கக்கூடாதுங்கிறதுல திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் பாஜக ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. அண்ணாமலையை பொறுப்பிலிருந்து நீக்குங்க. இதற்கு மறுத்த அமித்ஷா, கடும் கோபத்திற்கு ஆளான அமித்ஷா நிச்சயமாக செங்கோட்டையனை வேற ட்ராக்ல கொண்டு போய் இங்கே வந்து ஏக்நாத் சிண்டேவாக செங்கோட்டையனை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களத்தில் இறக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது பாஜக அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. இங்கே அமித்ஷாவுடைய திட்டவட்டமான புள்ளி விவரம் என்னன்னாக்கா, பொதுச் செயலாளராக செங்கோட்டையின் களம் இறங்குவதற்கும் அதிமுகவுடைய இரட்டை சின்னத்தை செங்கோட்டையின் வசம் ஒப்படைப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. கட்சி ரீதியாக கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக செங்கோட்டையின் செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த அடிப்படையில் செங்கோட்டையின் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயமும் எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதாக தகவல் வருகிறது. செங்கோட்டையின் மீது ஒரு கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அடையாளம் கட்டப்பட்டு செல்வாக்கு மிக்க செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு சாதாரணமாக நடவடிக்கை எடுத்து விடுவாரா? அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 15-20% வாக்காளர்கள், அதாவது தொண்டர்கள், வாக்காளர் சொல்ல முடியாது, கட்சியினுடைய தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். செங்கோட்டையின் மீது எடப்பாடி பழனிசாமி கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க அவர் முயற்சித்தாலும் அது சாத்தியமா? அப்படி ஒரு சூழல் அமைகின்ற பட்சத்தில் அதிமுகவில் மூன்றாவது பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். செங்கோட்டையன் இன்று இரவு கோயம்புத்தூர்லேருந்து டெல்லி போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு மோடியையும் சந்திப்பதற்கும் செங்கோட்டையும் திட்டமிட்டிருப்பதாக, ஏன்னா அமித்ஷா வந்து மோடியை சந்திக்க வைக்கணுங்கிறதுலையும் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அதிர்வலைகளில் சிக்கிக்கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இப்படிப்பட்ட பிளவு என்பது 2026 தேர்தலுக்கு முன்பாக இப்படி ஒரு சலசலப்பு என்பது அதிமுகவுக்கு